நாடகத்துக்காக வாசிக்க மாட்டீங்க. அத்தாடி நான் இனிமேலும் சொல்லவே மாட்டேன் ராஜா. சரி சரி, இருந்தாலும் வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி விடுவோம். பேரப்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிரிகளே, சிங்கங்களே, காலையில் காடுதென்று மண்ணை பொன்னாய்க்கும் மலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, மற்ற பல வட்டார உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களே, இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, இவ்வூரை தந்த கொத்துக்கார நாட்டாம தர்மகரத்தா விழா கபடி தலைவர் அவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு ஐயா ஊர்நாயகர் அவர்களே, இந்நாடகத்தை அருள்மிகு முத்தாலம்மனுக்காண்டிய பிரார்த்தனை உபயமாக வைத்த குடும்பத்தார்களே, நாடகத்தை காண வந்திருக்கும் இளைஞர்களே, கலைஞர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாடக கலாரத்திலே, திரிமா கலாரத்திலே மற்றும் பல ஆடல் பாடல் ஆர்வம் உள்ள இளைஞர்களே, கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வந்தனம். நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு அமைப்பு, நல்ல தெண்டல் காத்து, வேப்ப மரத்து காத்து வீசுதடி சோக்கா, அருமையான காத்துனே அப்படிங்கிற மாதிரி பஞ்சி பறக்குது கீழே, கொஞ்சம் பார்த்து கட்டடி சீல, பட்டிவாரம் பட்டி ஊரடி வெண்ணு பாண்டிய நாடா பேரு. ஓஹோ, அந்த சம்பளம் எல்லாம் 4 பேத்துக்கு சைடு மசிகள் 7. அடேங்கப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆமா, 4 பேர் இருக்கிற பிள்ளை அப்பப்ப அப்புறம் வசதிக்கு அசதிக்கு வேணுமா இல்லையா? வசதிக்கு ஒண்ணு அசதிக்கு ஒண்ணு. அதுக்குதான் சொல்றேன் 3 எக்ஸ்ட்ரா, 4 பேரு ஆனா 2 எக்ஸ்ட்ரா. ஆமா, அப்படி வாருங்கள், வடம் படிப்போம், வாழ்க்கையில இடம் படிப்போம். மகராசம் பொங்க வரணும், வண்டி ஓட்டு திங்க வரணும், வடுகப்பட்டியில முத்தாலம்மன் கோயில் திருவிழா வரணும், நம்ம கம்பத்தை கொண்டு போய் கும்பத்துல சாய்க்கணும். எந்த கம்பம்னே? சாமிக்கு நேர்த்திக்கு அடைஞ்சல் தரேன். நான் கூட வேற கம்பம் நினைச்சேன். அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது. அது எங்க ஊர்ல வடுகப்பட்டியில, நீ உங்க ஊர்ல கூட நினைச்சுக்க, எங்க ஊர்ல அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா நாடகம் பார்க்க வர்ற கேப்ல தான் கம்பத்தை கொண்டு போய் கும்பத்தை சாய்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வேலையே கிடையாது. யார் எத்தனை பேர் வீட்டுல கம்பத்தை கொண்டு போய் கும்பத்தை சாய்ச்சிருக்காங்க தெரியும். நிறைய பேர் காப்பு கட்டி இருப்பாங்க. அதெல்லாம் நாளைக்கு 12 மணிக்கு மேலதான் காப்பு கட்ட அவுத்துட்டு அப்புறம் நாளைக்கு தான் கருப்பு சாமி பூஜை. ஓஹோ, நாளைக்கு ராத்திரிக்கு கருப்பை பூஜை. அடேங்கப்பா, இன்னைக்கு எல்லாம் 2 நாளா கிடையவே கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான விண்ணப்பம் என்னன்னா, என்னனே பாருங்க, இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லா பக்கம் எல்லாம் நாடகம் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. நம்ம ஊரு வடுகப்பட்டி, சுக்கம்பட்டி, காக்காவடி நம்ம பகுதியில் மட்டும் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு காரணம் என்னன்னு கேளுங்க. அவங்களுக்குள்ள எத்தனை ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியா திருவிழாவை நடத்துவாங்க, எந்த ஒரு இடையூறு வராது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து அங்க கரட்டுப்பட்டி எனக்கெல்லாம் இருந்தது. அது இதனாலதான் பர்மிஷன் இல்லாம கட் ஆயிருச்சு. உடனே தூக்கி போட்டாச்சுங்க. அப்படியே நம்மளுக்கு தான் குளுக்கோஸ் போடுவாங்களே, சொல்லவா வேணும். அப்படி மாத்தி கத்தி வந்து நல்ல நாடகத்துக்கு ஆளுக்கு வந்து ஜம்முன்னு அமைஞ்சிருச்சு. பாருங்க, உள்ள நல்லா உட்கார்றதுக்கு இடம் இல்லாம அந்த பக்கம் ஒரு டீம் உட்கார்ந்து இருக்குது. ஆமாண்ணே, ஆமா, 17 பேர் நம்ம உட்கார்ந்து கிடக்காங்க. 25 பேருன்னு எட்டி பாருங்களேன், உள்ளார செம்மாளிக்க முடியாம அந்த பக்கம் பாய் போட்டு உட்கார்ந்து கிடக்குது. ஆமா, அதை சொல்ல வேண்டிய. ஆனா சாப்பாட்டு பில்லு மட்டும் தம்பி எப்படியே 2000 சில்லறை இருக்குன்னு நினைக்கிறேன். மூக்குல 2000 சில்லறைன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 500 ரூபா தாள் கொடுத்து அப்புறம் சில்லறை கேட்டாக்க மறுபடியும் எவ்வளவோ அது கரெக்டா தெரியல. ஹோட்டல் கடையில மாவே தீந்து போச்சுனே. ஆமா, மாவே தீந்து போச்சா? ஆமா, அடுத்து அரிசி ஊற போட போயிட்டாங்க. அடி அப்பா, அப்படி நல்ல அருமையான ஆட்கள். 10 மூட்டை பாட்டு, 5 லாரி கதை. ஒரு வரி விடாம கதை படிப்பாங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போது அவங்க பாட்டு மாட்டு மெல்லாக்கு தள்ளிடுவாங்க. பாத்துக்காங்களே, யாருக்கு தெரியுமா தெரியல. ஆமா, மகராட்சிகள்லாம் மலன்னு உட்கார்ந்து இருக்காங்க. அக்கா தங்கச்சிகள்லாம் கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு வேற இந்த நேரம் ஒரு குழுதிய வேற உட்கார்ந்து இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஓஹோ, ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி நீ இவ்வளவு தூரத்துல கரெக்டா கண்டுபிடிக்கிற? இதெல்லாம் இங்க சொந்தக்காரங்க ஊரியா? சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்க ஊரு. இடையில அப்பப்ப நீங்க இடையில பூந்துருக்கு, அது வேற பிரச்சனை. அடிக்கடி வந்து போவோம், அது வேற இருக்கட்டு. ஓஹோ, மகராட்சிகள்லாம் நல்லா வாங்க தங்கச்சிகளா, பாரு இந்த இடத்துல இடம் சொட்டலா இருக்குது, இந்த இடத்துல நிறைச்சு போடுங்க. வாங்க வாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி இந்த குறிஞ்சிக்கு பக்கத்துல அங்கன இடம் சொட்டலா இருக்குது, அது நிறைச்சிருங்க. எங்கெங்க இடம் இருக்குதோ அங்க எல்லாம் நிறைங்க. அப்படி இடம் பார்த்தீங்கன்னா நேர நாடக கலையரங்கத்துக்கு பின்னால வாங்க. நாங்க வண்டி 2 போட்டு மறைச்சு உட்கார்ந்து இருக்கிறோம், அதுல நடு உட்கார்ந்துக்கலாம். அடேங்க அப்பா, நான் சொல்றது பொய்யா இருந்தாலும் நீங்க எட்டி பாத்துக்காங்க. ராசாத்தி இப்பதான் வந்து இடம் தொலை புரியா தங்கச்சி, தொலைவு சாமி தொலைவு உட்காரு. தம்பி சிவா, அது வரது நேரம் ஒரு பெரியம்மா அப்படி பாருங்க, அந்த கொண்டை போட்டு வெள்ள 2 பெரியம்மா பேசிட்டு இருக்காங்களே. மல்லிகைப்பூ நல்லா பாருங்க, அது மல்லிகைப்பூ இல்லனே, மல்லிகைப்பூ தான் ராசா. எல்லாம் நிறைச்ச முடி, நிறைச்ச முடினே அது. 2 பெரிய அங்க 2 பேசிட்டு இருக்காங்க, அங்க பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த தங்கச்சி வேற சிரிக்குது. அம்மா சிரிக்காதீங்க, நரைச்சவங்களை பார்த்து யாரு கருத்தவங்கள சிரிக்காதீங்க. ஏனே நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல நரைக்க தானே போகுது. ஓஹோ, அதனால சிரிக்கவே வேணாம்.
ஆமா ஆமா ராசாத்தி இந்த பக்கத்துல இருக்கிற ராசாத்தி வண்டி பூட்டிடுவோம். எவ்வளவு நாளாச்சு நம்ம வண்டி பூட்டி ஓட்டு. இன்னைக்காவது வந்து வடுவட்டியில வண்டி பூட்டி 5:30 மணி வரைக்கும் ஓட்டணும். 5:30 மணி ஏன் கணக்கு அவங்க எங்க கொண்டு விடுறாங்களா தெரியலையே. சரி முடிஞ்ச வரைக்கும் நானும் டைட் பண்றேன்டா தம்பி, ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஏ புள்ள ராசாத்தி எம்பாட்ட கேளாத்தி ஏரோட்டு மேலையில நம்ம படுகு வட்டியில் இன்னைக்கு விடியால 5 மணி வரைக்கும் தேரோட்டம் நடக்கும் அடி. எரிக்கிற பக்கம் வாடி
நமது நாடக கலைக்குழுவை சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் கலைப்பணிக்கு. என்ன பண்றது, உலகம் இப்படி உருண்டு போகுது, ஒண்ணுமே புரியல. இது மாறுவதப்போ தீருவதப்போ நமக்கு தெரியல. அவங்க அப்படி வந்துருச்சு, நிலைமை வந்துருச்சு. வீட்டுக்கு 2 டிவியை வச்சு வேலையை கெடுக்கிறான். அண்டா குண்டா திருட்டு போகுது, எவரும் பார்க்கல. ஆமா, அவங்க போங்க, உலகம் என்னமோ இப்படி இருக்குது. சினிமா பார்த்த பெண்கள் வீட்டுக்கு வந்தா சைஸ் மாறுது. ஆமா, மஞ்ச பூச்சு மாறி போச்சு, மல்கோ சோப்பு ஒசத்து போச்சு. சின்னஞ்சிறு சில சிகரெட் பிடிக்கிற சித்தப்ப கிட்டவே தீப்பெட்டி கேக்குறா. என்னடி சொல்லற முத்தாளம்மா, காலம் தலகையில தொங்குது, நியாயமா பாருங்க எங்க போய் நிக்குது காலம். அநியாயத்தை பாத்தீங்களா, இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா, சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஆமா, நாடகம் பார்க்க வந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய விண்ணப்பம், அறிவிப்பு. என்னன்னு, வீடு பூட்டிட்டு வந்துட்டுமான்னு யாவகம் பண்ணி வந்து மத்தியில உட்காந்துக்கங்க. ஒருவேளை வீடு பூட்டாம இருந்தா போய் வீட்டை பூட்டிட்டு வந்து உட்காந்துக்கங்க. ஏன்னா இப்படிதான் திண்டுக்கலுக்கு மேற்கால தோப்பட்டின்னு ஒரு ஊருங்கய்யா. போயிருந்தோமே, நம்ம போயிருந்தோம். மந்தியில் நாடகம் நடந்துகிட்டு இருக்குது, கூட்டம் போற மந்திக்கு வந்துருச்சு. ஊருக்குள்ள திருடம் வந்துட்டான். சரி, திருடம் வந்து காசு பணத்தை போற மூட்டை கட்டிக்கிட்டு எஸ்கா போயிட்டான் தம்பி. ஐயோ, காசு பணம் பாரு இம்மா பெருசு. இந்த நேரத்துல நிறைய பணம் கிடைக்கும்ல, எல்லாம் அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாரு 2 மணிக்கு. ஓஹோ, அந்த குறுக்கு வழியிலேயே ஓடி இருக்கான். அந்த நேரத்துல தோட்டத்துல களத்து வீட்டுல இருந்து ஒரு 20 வயசுல ஒரு பொம்பளை வேகமா ஓடி வந்து இந்த திருட மேல டம்முன்னு இடிக்க, அந்த மூட்டை வயக்காட்டுல அப்படியே திடீர்னு விழுந்துருச்சு. அந்த பொம்பளை எடுத்துக்கிட்டு ஓடி போச்சு. உளுந்துவாங்க சும்மா விட்டது, அந்தமா எடுத்துட்டு ஓடி போச்சு. சரி, இந்த ஆளு செவனையா நிக்கிறாப்பல. ஆஹா, கை கட்டினது வாய் கட்டலையே. பெரியவங்க பழமொழி சொல்றாங்கல்ல. ஆமா, இத நொங்கு வெட்டுறவன் ஒருத்தன், நோண்டு திங்கிறவன் ஒருத்தன். பெரியவங்க சொல்றாங்கல்ல, பனைமரத்தடியில இருந்து பால் குடிச்சாலும் கள்ள குடிச்சாலும் தான் சொல்லுவாங்களா. ஆமா, அந்த மாதிரி கை கட்டினது வாய் கட்டலையேன்னு சொல்லி அந்த அம்மா இந்த ஆளு செவனையா நிக்கிறாப்ல, யோசிக்கிறாப்ல. அந்த நேரத்துல எப்படி ஏண்டா ஊரே திருட, நம்ம கிட்ட ஒரு பொம்பளை திருடி விட்டாளே. ஆமா, கட்டினா இவ்வளவு தாண்டா கட்ட முடியும் தம்பி. அதே திருட்டு பொம்பளை தேடி பிடிச்சு அந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, கல்யாணம் பண்ணிட்டாரானே. ஆமா, கல்யாணத்தை பண்ணி 10 மாசம் கழிச்ச உடனே குழந்தை பிறக்குது. அடேங்கப்பா, அதுக்குள்ளயா ஆபரேஷன்? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் ஆனா குழந்தை பிறக்கும்ல. ஆமா, இப்பலாம் 6 மாசத்துலயே பிறக்குது. அந்த பையன் பரவாயில்ல, 10 மாசத்து வரைக்கும். 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்குது, ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஓஹோ, அந்த திருடந்திரிக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குது? எப்படினே பிறக்கும் போதே கை பார்க்க இப்படி இறுக்கி பிடிச்சிட்டே பிறக்குது. அது ஏன் இறுக்கி பிடிச்சிட்டு பிறக்குது என்னன்னு கேளுங்க. ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கும் போது இந்த நரசு கையில இருந்த மோதிரத்தை டபக்குன்னு உருவி கையில பிடிச்சிக்கிச்சு இந்த குழந்தை. பாருங்க எவ்வளவு விவரமா இருக்குது. இதுக்குதான் சொன்னாங்க, தாய போல புள்ள நூலை போல சேலை. ஏன்னா சோறு போடுற லட்சணம் இலை போடும் போதே தெரியுமா. ஓஹோ, அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்படி வேக்கானமா வீட்டை பூட்டிட்டு வந்து உட்கார்ந்துக்கங்க. சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. கட்டாயமா. ஆமா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி பொறுப்போ அப்படி பாத்துக்கங்க. இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், எங்க பக்கத்துல சின்னக்கரையாம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்களா. ஆமா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமி நாடகம் வச்சிருந்தாங்க ஐயா. அதுல என்னமோ என்ன நாடகம்னா மகமாயினே ஒரு கதாபாத்திரம். பப்புண்டா அடிச்சு முடிச்ச உடனே சாமி அழைப்பாங்கண்ணே. ஆமா, 7 கரகத்தை வச்சு சாமி அழைப்போம். 7 கரகம் வச்சு சாமி அழைப்பாங்க. 100 பொம்பளைகளுக்கு சாமி வந்துருச்சு. அடேங்கப்பா, நாங்களும் திண்ணீர் கொண்டாந்து போடுற நிக்கவே மாட்டேங்குது. கோயில போய் திண்ணீர் எடுத்து கொண்டாந்து போடுறோம், அப்பூ நிக்கல. மேடையில இருந்து திண்ணீர் கொண்டாந்து போடுறோம், அப்பூ நிக்கல. சரி, இந்த கோயிலுக்கு முன்னால பொங்க வைப்பாங்களா அடுப்பு சாம்பல். ஆமா, சாம்பல் அள்ளி கொண்டாந்து போடுறோம், அப்பூ நிக்கல. ஒரு அம்மாளுக்கு மட்டும் பாரு இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. உடனே போன அந்த ரூமுக்குள்ள 100 நாள் வேலை செய்யறவங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல சிமெண்ட் போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. சரி, அள்ளி கொண்டாந்து வச்சு அப்படி போட்டு அப்பே நம்மால கழுத்து வரைக்கும் வந்துருச்சு சிமெண்ட். ஓஹோ, அந்த நேரத்துல புருஷன் வேகமா ஓடி வந்தாரு. அட சண்டாள பாவிகளா, அவளுக்கு சாமி வரல, அப்புறம் ஏற்கனவே அவளுக்கு காக்கா விழுப்பு. சாமி வந்துருச்சு போட்டு மறைச்சு புட்டிகளேட ஒடியாந்து. ஓஹோ, சிமெண்ட் எல்லாம் பிரிச்சு விட்டு. அப்ப சாமி வரலையானே, நம்மளுக்கு ஏற்கனவே விழுப்பு. அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்படி எல்லாம் ஞாபகம் இல்லாம எல்லாம் பத்திரமா பாத்துக்கங்க. இன்னும் அப்படி எல்லாம் ஆடு கீடி சாமி ஆடும் போது நாடகம் நடக்குது 3 மணி வரைக்கும். சரி, ஆமா, முன்னால ஒரு பையன் இப்படி பக்கத்துல உட்கார்ந்துருந்தவன் உட்கார்ந்துருக்க பாரு, தம்பி மாதிரி ஒரு பையன் காலை நீட்டி விட்டு கொலுசொன்னு எடுத்து கொடுத்தான். இந்த பையன்ல இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு கொலுசொன்னு எடுத்து என் கையில கொடுத்தான். அண்ணே, சாமி அண்ணன் பொம்பளைக்கு நிறைய சாமி ஆடுனாங்க. ஆமா, கொலுச தொலைச்சு விட்டாங்கன்னு மைக்கில் சொல்லி கொடுத்துருந்தேன்னு நல்ல பையன் என்கிட்ட கொடுத்தேன். சரி, நான் என்ன பண்ணுங்கய்யா, அடுத்தவங்க இது வாங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு, அம்மா ஒரு கொலுசு இந்த பையன் கொடுத்தது எங்கிட்ட இருக்குது, வேற பாக்கெட்ல தான் போட்டு வைக்கிறேன். இந்த கொலுசுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சரி, ஒத்த கால் கொலுசோட வந்தாத்தேன் தருவேன்னு சொன்னேன். சரி, இது
நியாயம் தானுங்க. நியாயம் தான். அடுத்தவங்க வாங்கிட்டு என்ன பண்றது? ஒத்த கால் குளிச்சோட வந்தாதான் தருவேன்னு சொல்ல அந்த கடைசி எடுத்து ஒரு அம்மா வேகமா எந்திரிச்சு வந்து பப்புனுக்கார தம்பி எண்ணுத பாரு. பப்புனுக்கார தம்பி எண்ணுத பாரு. என்னத்தனே எண்ணுத பாரு. கால்ல ஓட்டுறது கொலுசு. தெளிவா சொல்லுன. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். கால்ல ஓட்டுறது கொலுசு பாக்குற அப்படியே கருகருன்னு கை அகலத்துல மாதரச்சோறு அப்படியே மொஜு மொஜுன்னு. என்னதானே அட முத்து வச்ச கொலுசாட்ட இருக்குது. கொலுசா? கொலுசு முத்து வச்சது. தெளிவா சொல்லு. சரி அதுதான் அப்படி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உள்ள வச்சிருந்தது அப்படி வெளியே எடுத்து ரெண்டு தொங்க விட்டு பாக்குறேன். சரி ரெண்டுக்கு அவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்குது. ஓஹோ கொடுத்து சரி கட்டி நாடகத்தை நடத்துறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. அப்படி எல்லாம் யாராலும் ஏமாந்தாப்புல இருந்துடாதீங்க. எல்லாம் எச்சரிக்கையா இருந்துக்காங்க. ஆமா இருந்துக்காங்க. இந்த பிரச்சனை இப்படி போக அப்படி எப்படி சொல்றதா சொல்லாம இருக்கிறதா. நம்ம பகுதியில் எல்லாம் எல்லா நாடகம் வைப்பாங்க. ஆமா பற்பல நாடகங்கள் தென்பகுதியில் பாருங்கய்யா. இந்த மதுரை, திருமங்கலா, ராமநாதபுரம், ராம்நாடு, எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த பகுதியில் எல்லாம் இந்த வள்ளி திருமணம் கட்டபொம்மன் மட்டும்தான் நடக்கும். ஆனா நம்ம பகுதி பாருங்க இந்த நம்ம கொங்கு நாடு தாங்க அனைத்து நாடகங்களையும் ஆடுவாங்க. எல்லா நாடகமும். ஆமா காத்தவராயன், கட்டமங்கம், பொன்னர் சங்கர், மதுரை வீரன், தூக்கி கிருஷ்ணலீலா, மகமாயி, முத்தாளம்மன், முத்துமாரியம்மர், ராமாயணா, சித்திரவள்ளி, பாமா விஜயம், லலிதாங்கி, அப்புறம் என்ன என்னமோ இருக்குது அள்ளி அர்ஜுனா, அப்புறம் என்ன நாடகம் இருக்கு நல்லதங்கா, பவளக்கொடி, சத்தியவான் சாவித்திரி, சதாரா, இப்படி அனைத்து நாடகத்தையும் நம்ம கரூர் பகுதியில் உள்ளவங்க ஆடக்கூடியவங்க. இப்படி எல்லாம் கரூர் பகுதிக்காரங்க நாடகத்தை ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி மதுரையில திருமங்கலத்துக்காரங்க என்கிட்ட வந்து வள்ளி திருமண் நாடகம் பேசினாங்க. ஐயா உங்கள்ட்ட போன் பண்ணி கேக்குறாங்க. கேக்குறத வந்துட்டாங்க. வண்டியை போட்டுக்கிட்டு அங்க இருந்து நேரா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. நேரா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. நான் தோட்டத்துல கடல் காடு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தேன். கோமணத்தோட 5 பேர் கார்ல வந்தாங்க. அங்கயா வணக்கம். போன வருஷம் வந்து ஒரு காத்தவராயம் போட்டா என்ன வச்சுன்னு கேட்டேன். சரி தம்பி போன வருஷம் காத்தவராயம் போட்டாச்சு. இந்த வருஷம் நம்ம ஊர்ல வள்ளி திருமண் நாடகம் போடணும்டா தம்பி. ஓஹோ போட்டலாங்க ஐயா. அதுக்கு என்னங்கிறது திருமங்கல வரதா இருந்தா ஒரு 60,000 வருமுங்க ஐயா. அண்ணே ஓஹோ 60,000 ரூபாய் வருமனு நியாயம் தானே. இப்ப 80 ரூபா கூட வாங்குறாங்கண்ணே. 90 ரூபா 1 லட்சம் வரைக்கும் போகுது. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் ஆசைப்படல. ஏதோ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருந்தா போதுன்னு 60,000 வருமுனே. நான் 1000 கூட சேர்த்து வரட்டு. ஆனா குறிப்பு இருக்குது அதுல அப்படின்னாரு. என்ன குறிப்புனே? குறிப்புன்னாரு. என்னங்க யானை ஆளுக குறிப்பா? இல்ல ஆளுக குறிப்பு கேட்டாதான் போட்டுருமே. நம்ம நாடகத்துல முக்கியமான அறிவிப்பு. வள்ளி திருமண் நாடகத்துல சாமி வரணும்னு சொன்னார். அது எப்படினே வரும் சாமி? எப்படிடா சாமி வருது? சாமி எல்லாம் வராதுங்க. 70,000 கொடுத்தாலும் வராதுன்னு. ஆஹா அதெல்லாம் முடியாது. வள்ளி திருமணத்துல கண்டிப்பா சாமி வந்தே ஆகணும். 5,000 கூட சேர்த்து 70,000 வாங்கிக்க. ஓஹோ அப்புறம் 70,000 சொன்ன உடனே எனக்கு ஒரு நோக்கம் வந்துருச்சு. ஆசை வந்துருச்சு. ஆமா ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு ஐயா அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா கவலைப்படாதீங்க ஊருக்கு போங்க. சரி வள்ளி திருமணத்துல நாடகம் சாமி வரும். முருகன் தானே வருவாரு. ஆமா முருகன் சாமி தானே. 3 மணிக்கு மேல வருவாருங்க யானை சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கி நல்ல நடிகர்லாம் செட் பண்ணி அழைச்சிட்டு போய் சாப்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு சரி பப்புன் டான்ஸ் நடக்குது. நாட்டாமக்காரர் நடுக்கூட்டத்துல உட்கார்ந்துக்கிட்டு கோமாளி சாமி எப்ப வரும்னார். ஓஹோ கொஞ்சம் ஒருங்கயா டான்ஸ்கார பாப்பாவும் நானு 4 ஆட்டம் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தாரு. 100 ரூபாய் காசு கொடுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் போன உடனே கோமாளி சாமி எப்ப வரும்னாரு. ஓஹோ பொறுங்கயா நாங்க ஒரு டூயட் பாடிக்கிறோம்னு சொன்னேன். டூயட் மறுபடியும் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு கோமாளி சாமி எப்ப வரும்னாரு. இப்படியே கேட்டுக்கிட்டு என்ன வரைக்கும் நம்ம நிக்கிறதுன்னு நாங்க பட்டக்கன்னு உள்ள போயிட்டோம். உள்ள வர உடனே வள்ளி திருமணத்துல யாரு வாருது? அடுத்து யாருனே? நம்பிராஜன். ஓஹோ நம்பிராஜ் இப்பெல்லாம் தென்பகுதிக்காரங்க நம்பிராஜன் போட மாட்டாங்க. ஆள் இல்லையாமானே? ஆமா ஆளெல்லாம் இருக்க போடுறது இல்ல. ஆமா நம்பிராஜன் அருமையா பாடிக்கிட்டு வந்தாரு. யாரா ஒரு ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வருது நாட்டாமக்காரர். அடேங்க அப்பா அவரை பாடவே விடல. அப்புறம் அரை பாட்டோட உள்ள எழுதுக்கிட்டோம். அப்புறம் நம்பிராஜன் போனோடனே அடுத்து யாரு? இந்த வள்ளி போட்ட புள்ள துள்ளி குதிச்சு வெளியே வந்து படிக்குது. அப்படி அழகா பாடுது. ஆமா கண்ணங்கரு தகிழி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனே போட்டானே சாமி எப்ப வரும்னாரு. அந்த பிள்ளைய அரை பாட்டோட உள்ள போயிருச்சு. வந்து போயிட்டு அப்புறம் அடுத்து வர்றது யாருக்குன்னு? அடுத்து யாருன்னு? யாரு வருது? நாரதர்.